அன்று கல்லூரி ஆண்டு விழா. காலையில் இருந்தே கல்லூரி வளாகம் குதூகலமாக இருந்தது. மாலை 6 மணி ஆனவுடன் திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது. கலெக்டர் அவர்கள் சிறப்புரை ஆற்றியதைத் தொடர்ந்து பரிசுகள் கொடுக்கப்பட்டன. 3ஆம் ஆண்டை நிறைவு செய்திருந்த சந்திராவிற்கு 3 பாடங்களிலே தங்கப்பதக்கம் கிடைத்திருந்தது. ஒவ்வொரு முறை அவர் மேடை ஏறும் பொழுதும் கைத்தட்டல் அரங்கத்தையே அதிர வைத்தது. முதல் ஆண்டிலேயே படிப்பு கடினமாக இருந்த காரணத்தால் படிப்பிற்கே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தையல் பள்ளியில் சேர வேண்டும் என்றிருந்த சந்திராவை அவளுடைய ஆசிரியைகள் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி படிப்பில் ஆர்வம் கொள்ள செய்தனர். படிப்படியாக முன்னேறிய அவள் இன்று தங்கப்பதக்கம் பெற விழா மேடைப்படிகளில் உற்சாகமாக ஏறினாள். பிரசித்தி பெற்ற கலைஞர்களையும் அதிகாரிகளையும் தாளந்து படைத்தவர்களையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதோ பிறப்பிலேயே சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்று நினைக்கிறோம். அது உண்மை அல்ல. சாதாரணமாகத்தான் கற்று வந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே தங்கள் தனித்தன்மையை கண்டறிந்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடினமாக உழைத்துதான் பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்துள்ளது. இராணுவ கல்லூரியில் நுழைவுத் தேர்வில் 3 தோல்விகளை கண்டவர் வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஒரு காலத்திலே வகுப்பிலே கடைசியானவராக இருந்தவர்தான். விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் படிப்பில் மந்தம் என்ற பட்டம் பெற்றவர். ஹென்றி ஃபோர்ட் எதிர்காலமே இல்லாதவர் என ஒரு ஆசிரியரால் பெயர் சூட்டப்பட்டவர்தான். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருந்த தனித்தன்மையை கண்டுகொண்டபோது மிகச் சிறப்பாக முயன்று முன்னேறினார்கள். நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்த ஒரு வரம் இருக்கும். சில வேளைகளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திறமையை நாம் ஒப்பிட்டு குறைவாக எண்ணுகிறோம். கடவுள் இன்று உங்களுக்கு கொடுத்துள்ள பணியை எவ்வாறு நிறைவேற்றுகிறீர்கள்? நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எனது பணி முக்கியமற்றது என்று நினைக்கிறீர்களா? நான் தாழ்வான ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா? உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் பணியை நிறைவேற்றுங்கள். ஒருவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதுதான் உங்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் அதையும் சந்தோஷத்தோடும் மன விருப்பத்தோடும் செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் செய்யும் பணி வருங்காலத்தில் ஒரு பெரிய வாய்ப்பிற்கான ஒரு பாதையாக கூட இருக்கலாம். தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையுள்ளவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன் நிற்பான் என்று வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறதல்லவா?